கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த 2024 வருஷம் 11 மாதங்கள் முடித்து 12ஆம் மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய நாளிலே தேவன் நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து செல்ல போகிறோம். எப்பொழுது முடிப்போன்னு அப்போ தான் நீங்களாம் எழுந்து போகணும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நாள் கழிச்சு நீ சர்ச்சுக்கு வந்துருக்கிறதுனால பாஸ்டர் எனக்கு டைம்லாம் கொடுக்க மாட்டார். தேவனுடைய நாமம் மகிமை படட்டும். எனக்கு தேவன் சொல்லிய சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தான் இந்த காரியத்தை நான் இப்படி பேசுகிறேன். துரிதமாக நம்ம ஒரு விஷயத்தை பேசிட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இருந்தாலும் கூட சில பாரங்களை பகிர்ந்து கொள்ளுவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1:26 யோவான். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அல்லது இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமை படட்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நம் நடுவில் இருக்கும் தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் கர்த்தரை பார்த்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற கிருபையுள்ள பரலோக பிதாவே, இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய நாளுக்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். நீர் எங்களை சந்திப்பீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோட பேசுவீராக, இடைபடுவீராக. உம்முடைய திருவசனமானது பலிபீடத்தில் எங்கள் மத்தியிலே வல்லமையோடு புறப்பட்டு வருவதாக. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளையும் சத்துருவின் வல்லமையில் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் கர்த்தர் நீர் அவைகளை கடிந்து கொள்ளுவீராக. எங்களை சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் நடுவில் இருக்கும் தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளில் அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உங்கள் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்போது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். இந்த 2 வசனங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 10ஆம் வசனத்திலே, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நம் நடுவில் இருக்கும் தேவன், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் நடுவில் இருக்கும் தேவன், உங்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் எப்போது நம்மளுடைய நடுவிலே வாசம் பண்ணுவாராம்? இந்த 2 வசனங்களிலே 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதை தான் நீங்கள் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து. அப்போ தேவன் பக்கமாய் சேரும் பொழுது
தேவனை சேர்ந்து சார்ந்து வாழும் பொழுது அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படியா இருக்கிறது? நாம் இந்த உலகத்தை சேர்ந்து வாழ்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது தேவன் சேர்ந்து வாழ்கிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை சேர்ந்து வாழ்கிறவர்களாய், இந்த உலகத்தினுடைய காரியங்களை சேர்ந்து சார்ந்து வாழ்கிறவர்களாய் நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. எப்போதும் கர்த்தரை சேர்ந்து வாழ்கிறவர்களாய், கர்த்தர் பக்கம் இருக்கிறவர்களாய், தேவனை சார்ந்து சேர்ந்து வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியாக நீங்கள் கர்த்தரை சேர்ந்து வாழும்பொழுது அல்லது அவரை சார்ந்து வாழும்பொழுது, சேர்ந்து வாழ்வது என்பது வேறு, சார்ந்து வாழ்வது என்பது வேறு. சேர்ந்து வாழ்வது என்றால் அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம், தேவனோடே தேவன் அருகிலே இருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை சேர்ந்து வாழ்வது. தேவனை சார்ந்து வாழ்வது என்று சொல்லும்போது சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில டிஃபிகல்ட்டான ஒரு சில சிச்சுவேஷன்லாம் வரும் பார்த்தீங்களா, அவைகளை என்ன பண்ண முடியாது, நம்ம சேஸ் பண்ண முடியாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ கடினமான பாதைகள் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது, அந்த கடினமான பாதைகள் வழியாக நாம் போகும்போது சில துயரங்களை, சில பாடுகளை நாம் சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாம் தேவனை சேர்ந்தல்ல, தேவனை டிஃபென்ஸ் பண்ணி தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனை சேர்ந்து வாழ்கிறவர்களாய், தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக அதே 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனமாவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து, இரண்டாவதாக இந்த 16ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனமாவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ ஜனங்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் சொல்லலாம், நானும் தேவ ஜனத்திலே ஒரு நபரதான் இருக்கிறேனே. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உண்மையாகவே தேவ ஜனங்களிலே நாம் ஒருவராய் உண்மையாகவே இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய கூட்டத்தை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு நாம் புறம்பா இருக்கிறவர்களா இருக்கிறோமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ ஜனங்களோட இணைந்து இருக்க மாட்டார்கள். எப்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தே இருப்பாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ ஜனங்களோட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவ ஜனங்களோட ஒரு நபராய் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு நிலையில அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் உண்மையாகவே, தேவனுடைய ஜனங்களாய் நீங்கள் உண்மையாகவே இருக்கும் பொழுது அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். அப்படி என்றால் உங்களை குறித்து, உங்களை பார்த்தே நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும், நான் தேவ ஜனத்திலே ஒரு நபராய் இருக்கிறேனா? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ தேவ ஜனங்களிலே நீங்கள் ஒரு நபராய், அந்த தேவ ஜனங்கள் என்கிற அந்த கூட்டத்திலே நீங்களும் இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், நீங்களும் தேவ ஜனமாய் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். மூன்றாவதாக 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் கெம்பீரித்து பாடும் பொழுது, தேவனை உயர்த்தும் பொழுது, தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று என்ன? அப்படி நீ அமைதியா இருக்கிறீங்க, பேசுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரை சேர்ந்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவ ஜனங்களாய், அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக
அவரை கெம்பீரித்து பாடுகிறவர்களாய், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். சரி, இந்த 3 காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணி அவர் செய்ய போகிற 3 காரியங்கள், அந்த 3 காரியங்களை பார்க்க முடியுமா என்று நாம் பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். அந்த 29ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான 45, 46 ஆகிய 2 வசனங்கள், கடைசியில் இருக்கிற 2 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், தங்கள் நடுவே வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிவார்கள், நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன். அது மட்டுமல்ல, தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள், நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். இங்க கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே வாசம் பண்ணி அந்த எகிப்தில் இருக்கிற அவர்களை அங்கே இருந்து நான் புறப்பட செய்வேன், புறப்பட பண்ணினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்தார்கள். அப்பொழுது தேவன் என்ன செய்தார் என்றால், அவர்கள் நடுவே இறங்கி வாசம் பண்ணி தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், அவர்களை அங்கே இருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஜனங்கள் வெளியே வந்த பிற்பாடு, அவர்கள் நடுவே கர்த்தர் வாசம் பண்ணி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பிற்பாடு நடந்த காரியம் என்னவென்றால், நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம் அப்போஸ்தலர் நடபடிகள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கிற 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது, அந்த 7ஆம் அதிகாரத்தில் 39 முதல் 41 வரை இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி, தப்பா படிக்கிறீங்க நினைக்கிறேன், அந்நாட்களிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்களாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எகிப்தை விட்டு இந்த ஜனங்களுடைய சரீரம் மட்டுமே எகிப்தை விட்டு வெளியே வந்ததை தவிர இருதயம் எங்கே இருக்கிறதாம்? இன்னும் எகிப்திலே இருக்கிறதாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய இருதயமும் கூட, நாமும் கூட எகிப்து என்கிற பாவ அடிமைத்தனத்திலே ஒரு காலத்திலே இருந்தோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனும் கூட நம்ம என்ன பண்ணாரு? அவர் இறங்கி வாசம் பண்ணி நம்ம அந்த எகிப்து என்கிற அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே புறப்பட பண்ணின பிற்பாடும் கூட, அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடும் கூட, ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? மறுபடியும் அந்த எகிப்திலே தான் இருக்கிறது, மறுபடியும் அந்த பாவத்தில் தான் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் சரீரங்கள் அந்த எகிப்திலே இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சரீரங்கள் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயமோ, ஆமென், இன்னும் எகிப்து என்கிற
அந்த பாவ அடிமைத்தனத்திற்குள்ளாகவே இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் எகிப்துக்கு திரும்பினதினாலே அவர்கள் செய்த 5 தவறுகள். முதலாவது, இவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இரண்டாவதாக, இவனை தள்ளிவிட்டார்கள். மூன்றாவதாக, கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி கொண்டார்கள். நான்காவதாக, விக்கிரகத்துக்கு பலி செலுத்தினார்கள். ஐந்தாவதாக, தங்கள் கையின் கிரியைகளினால் களி கூர்ந்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமானது, அவர்களுடைய இருதயங்களானது எகிப்துக்கு திரும்பும்போது அவர்கள் 5 விதமான தவறுகளை தங்கள் வாழ்க்கையிலே செய்ய தொடங்கினார்கள் அல்லது செய்தார்கள். உங்கள் இருதயங்களுடன் சரி, அவர்கள் மட்டும் இந்த சத்தியங்கள் அல்ல, உங்களுடைய இருதயங்களும் விட்டு வந்த பாவத்துக்கு மறுபடியும் திரும்பமையானால் நீங்கள் இந்த 5 தவறுகளையும் கண்டிப்பா செய்கிறவர்கள் தான் இருப்பீர்கள். இல்ல பிரதர், நானெல்லாம் அப்படி இல்லை, இருதயம் விட்டு வந்த பாவத்துக்கு மறுபடியும் திரும்பினால் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போய்விடுவீர்கள். உங்கள் இருதயங்கள் மறுபடியும் எகிப்துக்கு பாவத்துக்கு திரும்பினால் தேவ மனிதனை நீங்கள் புறம்பே தள்ளிவிடுவீர்கள். உங்கள் இருதயங்கள் எகிப்துக்கு பாவத்துக்கு திரும்பினால் உங்களுக்குள்ளே ஒரு கன்று குட்டியை நீங்களே உண்டு பண்ணி கொள்ளுவீர்கள். உங்கள் இருதயங்கள் பாவங்களுக்கு திரும்பினால், ஆமென், விக்கிரகத்துக்கு பலி செலுத்துகிறவர்களாயிருப்பீர்கள். உங்கள் இருதயங்கள் விட்டு வந்த பாவத்துக்கு திரும்பமையானால் உங்கள் கையின் கிரியைகளினால் களி கூறுகிறவர்களாயிருப்பீர்கள். இந்த 5 பாயிண்டை பேசணும்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். அது ஐயாவுக்கே தெரியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய சப்ஜெக்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இஸ்ரவேலுடைய இருதயங்கள் எகிப்துக்கு திரும்பும் பொழுது, உங்களுடைய இருதயங்கள் பாவத்துக்கு திரும்பும் போது நீங்கள் கீழ்ப்படியாமல் போய்விடுவீர்கள். தேவ மனிதனை தள்ளி விடுவீர்கள். உங்களுக்குள்ளே கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி கொள்ளுவீர்கள். ஆமேன். உங்களுக்குள்ளே ஒரு விக்கிரகத்துக்கு பலி செலுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். கையின் கிரிகளினால் களி கூறுகிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இருதயம் எகிப்துக்கு திரும்பினா 5 தவறுகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல உங்கள் இருதயங்களும் பாவத்துக்கு திரும்புமானால், புதுசா எந்த ஒரு பாவத்தையும் பிசாசு உங்களை செய்ய வைக்க மாட்டான். ஏற்கனவே ஒரு பாவத்தை பண்ணிருந்தீங்க பார்த்தீங்களா, அதே பாவத்துக்கு தான் உங்க இருதயம் அப்படியே பின்மாற்ற முடியும், பேக் சைடு ஆகும். உங்கள் இருதயம் அப்படியே விட்டு வந்த பாவத்தையே நீங்க மறுபடியும் உங்க இருதயம் அப்படி பேக் சைடு ஆகும்போது, பின்மாற்றம் ஆகும்போதே, பாஸ்டர் ஊழி ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சிலர் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா காரணம் என்னவென்றால் இருதயம் பாவத்துக்கு திரும்பிடுச்சு. சில வேளையில ஊழியக்காரனை தள்ளி விடுனா எழுத்தின்படியே நிக்க வச்சு தள்ளி விடுறது இல்லை. ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம குடும்பத்தில் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நம்ம பாஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே இல்லை. ஒரு வேளை உங்கள் ஐயா பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் வரத்து, கொஞ்சம் அப்படி வரும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன், கொஞ்சம் கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னா நமக்குள்ள ஒன்று அவர் தான் இப்போ அப்படியே முன்னே அவர் வரும்போது வரட்டும், நம்ம எல்லா காரியத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் தள்ளி விடுவது. மூன்றாவது, கன்று குட்டியை உண்டு பண்ணி கொள்வது. எனக்கு ரொம்ப நாளாக இதுக்கு தெரியவே தெரியல என்ன அர்த்தம்னு. ஆனால் நான் சொல்கிற எக்ஸ்பிளைன் உங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டாக அப்படியே தோணும். இந்த மோசே சீனாய் மலையில் போயிட்டாரு, வரத்துக்கு தாமதமாகுது. ஆரோனை பார்த்து அந்த ஜனங்க சொல்கிறாங்க, சீனாய் மலைக்கு போன மோசைக்கு என்ன சம்பவித்து அறியும், எங்களுக்கு முன் சில தெய்வங்களை உண்டு பண்ணிக்கொள்ளணும். அப்போது ஆரோன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் காதில் இருக்கிற எல்லா நகைகளும் கழட்டி போடுங்க, கழட்டி கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன்னு. அப்போது எல்லா நகைகளும் கழட்டி கொடுக்கும் போது எனக்கு என்ன ஒரு தோணுச்சுன்னா, ஒரு பெரிய எரும மாடையோ ஒரு பெரிய பசு மாடையும் உண்டு பண்ணியிருக்கலாமே.
ஏன் இவன் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணான்? கேள்வி வரணுங்க. பைபிளை படிக்கும் போது எவ்வளோ ஜுவல்ஸ் அவங்க நகைகள்லாம் கழட்டி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஜனம். ஒரு பெரிய ஒரு எரும மாடையோ ஒரு பெரிய ஒரு பசு மாடையோ இவன் ஒரு முன்செல்லாம் தெய்வமாக இவன் உருவாக்காம உண்டு பண்ணாம ஏன் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணா? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு இந்த கேள்விக்கு பதிலே தெரியல. இன்னொரு விஷயத்த சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு எரும மாடோ அல்லது பசு மாடோ எங்கேயாவது கட்டி வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல ஒரு கன்றுக்குட்டி இருக்குல்ல. சரி, பசு மாடு வேணாம், எரும மாடே வச்சுக்கலாமே. எரும மாடு இருக்கும், பக்கத்துல அதோடைய கன்றுக்குட்டி இருக்கும். நீங்க எரும மாடையை நல்லா பாருங்க, அது போட்ட குட்டியை நல்லா பாருங்க. எது ரொம்ப அழகா இருக்கும்? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? குட்டி தாங்க அழகா இருக்கும். ஆமா, எரும மாடு எப்படி அழகா இருக்கும்? பிசாசு எப்படி எல்லாம் கிரியை செய்யறான் பாத்தீங்களா? ஆமென். எப்பவுமே எரும மாடு பார்க்கறதுக்கு அழகா இருக்காதுங்க. எவ்வளவு நகை போட்டு பண்ணாலும் கன்றுக்குட்டி தான் அழகா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எது அழகா இருக்கும்? கன்றுக்குட்டி தான். அது எரும போட்ட குட்டியா இருந்தாலும் சரி, அதான் எரும மாடுன்னு சொன்னேன் நான். எரும போட்ட குட்டியா தான் இருந்தாலும் சரி, கன்றுக்குட்டி தான் அழகா இருக்கும். ஆமென். இப்போ இவங்களை எதோ உண்டு போனாங்க, நகைகளை கழட்டி போட்ட ஒன்னியும் பெரிய எரும பாடெல்லாம் உண்டு பண்ணிக்காம கன்றுக்குட்டி. ஆமென். கன்றுக்குட்டி. இதெல்லாம் உன் இருதயத்தில் வச்சிருந்தியனா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலருடைய வாழ்க்கையில எதை உண்டு பண்ணி வச்சுக்கிறான்னா, கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வச்சுருக்கிறான். அதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதையே பார்த்தனுங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இருதயம் எகிப்துக்கு திரும்பினா உன் வாழ்க்கையில் எது வந்துடும்? கன்றுக்குட்டி வந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் கன்றுக்குட்டி. இப்போ இந்த கன்றுக்குட்டி நான்காவதாக எப்படியாய் மாறிவிட்டது தெரியுமா? விக்கிரகமாய் மாறிவிட்டதா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில எது கன்றுக்குட்டியை போல அழகா இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு விக்கிரகமாய் மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். அதான் ஐடலா மாறிவிடும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ நகை கன்றுக்குட்டியா மாறிச்சு அழகா. இப்ப அந்த கன்றுக்குட்டி என்னவா மாறிச்சு? அவனுக்கு விக்கிரகமா மாறிச்சு. இப்ப தேவன் அவங்கல்ல, இப்ப எதை ரசித்து பார்த்து கொண்டு இருந்தானோ அதுதான் இப்ப அவனுக்கு விக்கிரகமா மாறிச்சு. அந்த விக்கிரகத்துக்கு என்ன செலுத்துறானா? பலி செலுத்துகிறான். அப்படி என்றால் தன்னுடைய சரீரத்தினுடைய காரியங்களை, அருவருப்பான காரியங்களை, ஆமென், அந்த விக்கிரகத்துக்கு செலுத்துவதுதான் பலி. நீங்க பிராக்டிக்கலா ஒரு பலி கிடையாது. நல்லா நீங்க எப்படி ஸ்பிரிட்ல எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. பழைய ஏற்பாடுல சில பலிகள்லாம் இருக்குது, அப்படிப்பட்ட பலியை பத்தி பேசல. ஒரு விக்கிரகம் தனக்குள்ள வந்த பிற்பாடு, அந்த கன்றுக்குட்டி விக்கிரகமா மாறின பிற்பாடு தன்னுடைய சரீரம் எப்படியா அந்த விக்கிரகத்துக்கு முன்னாக இருந்து விடுகிறது என்றால், பலியாக அவனுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துறான் அந்த விக்கிரகத்தை. அப்படி என்றால் அவனுக்குள்ள இச்சைகள், துராசைகள், பலவிதமான வார்த்தையினால் சொல்ல முடியாத சில பாவங்களுக்கு அவன் அடிமைப்படுகிறான். அதை தொடர்ந்துதான் 5ஆவதாக எழுதுகிறார், கையின் கிரியைகளினால் இப்படியாக அவர்கள் களி கூர்ந்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் இருதயம் ஒருபோதும் விட்டு வந்த பாவத்திற்கு திரும்பாதபடிக்கு நீங்கள் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இருதயம் எகிப்துக்கு திரும்பினால் 5 தவறுகளை செய்வாங்க. அவர்களுடைய இருதயங்கள் எகிப்துக்கு திரும்ப காரணம் என்ன? இதுதான் முக்கியமானது. இஸ்ரவேலருடைய ஜனங்களுடைய இருதயங்கள் எகிப்துக்கு திரும்ப காரணம் என்ன? நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை பார்ப்பீர்கள் என்றால், யோசேப்பின் காலத்திலிருந்த பார்வோன் ராஜா, இரண்டாவதாக மோசையின் காலத்தில் இருந்த பார்வோன் ராஜா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். யோசேப்பின் காலத்தில் இருந்த பார்வோன், இரண்டாவதாக மோசையின் காலத்தில் இருந்த பார்வோன்.
இந்த 2 பார்வோன்களை குறித்து ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது யோசேப்பின் காலத்தில் இருந்த பார்வோன். இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. நிறைய பிரசங்கத்தில் உங்க ஐயாவே நல்லா விலைக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அவன் சகோதரர்களால் தூக்கி குழியில போடப்படுறான். அப்புறம் வெளியே வரான், விற்கப்படுகிறான். அந்த பார்வனுடைய போத்திபாருடைய வீட்டுக்கு வருகிறான். பொய்யான குற்றச்சாட்டு, ஒரு தப்பே செய்யல, தப்பு செஞ்சான், குற்றச்சாட்டப்படுகிறான். சிறைச்சாலையில தள்ளப்படுகிறான். சிறைச்சாலையில் உள்ள போனா ஏற்கனவே அந்த சிறைச்சாலை 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவன் சுயம்பாகிகளின் தலைவர், 2வது பான பாத்திரக்காரன். 2 பேரும் 2 சொப்பனத்தை பார்க்குறாங்க. 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான். சுயம்பாகியின் தலைவனை பார்த்து சொல்றான், ராஜா உன்னை தூக்கி போட்டுருவாரு, கொலை செஞ்சிடப்படுவாருன்னு. அதே மாதிரி பான பாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், மறுபடி நீ ராஜ சமூகத்தில் போவ, அவருக்கு பாத்திரத்தை கொண்டு போவ, அப்படி நீ நல்லா இருக்கும்போது என்ன மறந்துடாத நினைச்சிக்கன்னு சொல்லுவான். அவன் மறந்துடான். தேவன் தான் அதை மறக்க பண்ணுகிறாரு. இப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். யாரு பார்க்கறது? ராஜா. ஆதியாகமம் 41 நீங்க திருப்பி கொள்ளுங்க. 41, ஜெனிசிஸ் 41. அப்ப ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கும் பொழுது, பார்த்த பிற்பாடு தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவன் நல்லவராய் இருக்கிறார். 8ஆம் வசனத்துல, காலமே பார்வனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளை, சகல சாஸ்திரிகளை அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போய்விட்டு. இப்போது சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல யாரை தேடுகிறான்? மந்திரவாதிகளை பார்வோன் தேடுகிறான். நல்லா மனசுல வச்சுங்க. இப்ப மோசையின் காலத்தில் இருந்த பார்வோன், மோசையை கர்த்தர் என்ன சொல்றார்? அனுப்புறாரு எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு, உனக்கு துணை ஆரோனை அனுப்புவேன்னு. இல்லாண்டவரை நீங்க அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு பார்வோனுடைய சொன்னா அவன் எப்படி நம்புவான்? ஏதோ ஒரு அடையாளத்தை பார்க்க நம்ப மாட்டானே. அப்படின்னு உன் கையில இருக்கிற கோலை கீழே போடு. கோலை கீழே போட்டா கோலனா ஒரு சர்பமா மாறுது. பார்த்து பயந்து விலகி ஓடும் போது கர்த்தர் சொல்றாரு, அதனுடைய வாழை பிடிப்பான். வாழை பிடிச்சா மறுபடியும் அது கோலா மாறுது. இதான்ப்பா உனக்கு அடையாளம் போன்னு போறாங்க. பார்வனுடைய சமூகத்துல ஆரோன மோசை நிக்கிறாங்க. அவங்க பேசுறாங்க. தேவன் சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் ஆராதிக்கும்படி பார்வோனே அவருடைய ஜனங்களை விட்டுடுன்னு. அதெல்லாம் விட முடியாது. விட முடியாதா? உடனே கையில் இருக்கிற கோலை கீழே போடுறான். போட்ட உடனே என்ன ஆகுது? கோலே சர்பமாய் மாறிவிடு. இதை பார்த்த உடனே பார்வோன் கலங்கிலான் விடவில்லை. நீ ஒரு கோலை போட்டு சர்பமா மாத்திரியா, நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி இருக்கிற மந்திரவாதிகளாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இருக்கிற கையில் இருக்கிற கோலெல்லாம் கீழே போட்டா, அவர்கள் கோலை போட்ட உடனே எல்லா கோளுகளும் சர்பங்களாய் மாறி விடுகிறது. கடைசியிலே மோசையினுடைய கோல் அந்த சர்பங்களை எல்லாம் விழுங்கி விடுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். யோசேப்பின் காலத்தில் இருந்த பார்வோனாய் இருந்தாலும் சரி, மோசையின் காலத்தில் இருந்த பார்வோனாய் இருந்தாலும் சரி, இந்த பார்வோன்கள் அனைவரும் தங்கள் கைகளை மந்திரவாதிகளை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். யோசேப்பின் காலத்தில் இருந்த பார்வோனாய் இருந்தாலும் சரி, மோசையின் காலத்தில் இருந்த பார்வோனாய் இருந்தாலும் சரி, இந்த பார்வோன்கள் ராஜாக்கள் அனைவரும் மந்திரவாதிகளை தங்கள் கைவசம் வைத்திருந்தார்கள். இதை விளங்கிக் கொள்வதற்கு தான் இந்த 2 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எகிப்து என்று சொல்லப்படும் பொழுது அது பாவத்துக்கு மட்டும் அடையாளம் அல்ல, அது மாந்திரிகத்துக்கும் அடையாளம். உங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பலான்னு பார்க்குறேன். இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். நீங்க மேட்டருக்கு வரல, விஷயத்துக்கு வரல. எகிப்து என்று சொல்லப்படும் பொழுது அது பாவத்துக்கு மட்டும் அடையாளம் அல்ல, அது மாந்திரிகத்துக்கும் அடையாளம். பாவத்தின் இருப்பிடமும் பிறப்பிடமும் எகிப்தா இருக்குமே, ஆனால் மாந்திரிகத்துக்கும் இருப்பிடமும் பிறப்பிடமும் எகிப்தாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஒவ்வொரு பாவத்துக்கு பிற்பாடு ஒரு ஆவி கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபர் பொய் பேசுவார் என்றால் அவருக்குள்ளே பொய்யின் ஆவி கிரியை செய்கிறது.
ஒரு நபர் திருடுகிறவராய் இருப்பார் என்றால் அவருக்குள்ளே திருட்டின் ஆவி கிரியை செய்கிறது. ஒரு நபர் கொலை செய்கிறவராய் இருப்பார் என்றால் அவருக்குள்ளே கொலையின் ஆவி கிரியை செய்கிறது. இப்படியாக ஒவ்வொரு பாவத்துக்கு பிற்பாடும் ஒரு ஆவி இருக்கிறது அல்லவா, ஆவிகள் இருக்கிறது அல்லவா. அந்த ஆவிகளினுடைய முழுமைதான், அந்த ஆவிகளுடைய பூரணம்தான் மாந்திரீகம். பிரைஸ் தி லார்ட். இதை நன்றாய் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். உங்க மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு எதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்தே வெளியே வந்து விட்டார்கள். தேவன் அவர்கள் நடுவே வாசம் பண்ணி எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின வெளியே கொண்டு வந்த பிற்பாடு இவருடைய இருதயங்கள் எகிப்துக்கு திரும்ப காரணம் என்ன தெரியுங்களா? எகிப்தாகிய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களை தவிர எகிப்தாகிய மாந்திரீக அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை என்பதினாலே அவர்கள் இருதயம் மறுபடியும் எகிப்துக்கு திரும்புகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப நம்மை குறித்து என்ன கர்த்தர் சொல்ல வராரு? நம்முடைய வாழ்க்கையில் ஆழத்திலிருந்து கர்த்தர் நமக்கு எதை சொல்ல கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு? ஆவியானவர் எதை வெளிப்படுத்த விரும்புகிறாரு? நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாந்திரீகம் என்கிற ஒரு அடிமைத்தனமும் இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் உறுதியாய் சொல்லுகிறேன். இல்லை பிரதர், உங்க அப்பா இல்லை, இல்லை பிரதர் உங்க பாட்டன் இல்லை, ஒருவேளை இல்லை பிரதர் உங்களுடைய பூட்டனுடைய நினைவு வருமா? தாத்தாக்கு தாத்தா ஒரு அளவுக்கு நிலை இருக்கு, இல்லை பிரதர் அதுக்கு முன்னோர்கள் எப்படி இருந்தா உங்களுக்கு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்க முன்னோர்களுடைய ஜெனரேஷன் எப்படி தான் இருந்தது? யாராவது ஒரு நபர் ஒரு மாந்திரீகத்துக்குள்ளாக, ஒரு மாந்திரீக அடிமைத்தனத்தில் யாராவது ஒரு நபர் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்தனுடைய தலைமுறை அப்படி தொடர்ந்து வரும்பொழுது நீங்க பாவ அடிமைத்தனத்தில் வெளியே வரீங்க, மறுபடியும் விட்டு வந்த பாவத்துக்கே நீங்க ஒரு இருதயம் மறுபடியும் திரும்புகிறது என்றால் உங்க முன்னோர்கள் யாராவது ஒரு நபர் மாந்திரிக அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருந்திருக்கும் பொழுது அந்த இரத்த சம்பந்தப்பட்ட பாண்டேஜ், அந்த அடிமைத்தனம் உங்களை மறுபடியும் விட்டு வந்த பாவத்துக்கே உங்களை இழுக்கக்கூடியதாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் மட்டும் போதாது, மறுபடியும் விட்டு வந்த பாவத்துக்கு உங்கள் இருதயங்களை மறுபடியும் இழுக்க செய்கிற, ஆமேன், மறுபடியும் உங்கள் இருதயங்களை வஞ்சிக்க வைக்கிற அந்த மாந்திரிக அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை இன்று பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்காக தான் தேவன் இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தை, என் ஜனங்களை நான் மாந்திரிக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவேன், விடுவிப்பேன். இனி அவர்களுடைய இருதயங்கள் விட்டு வந்த பாவத்துக்கு திரும்புவதில்லை, அவர்களுடைய இருதயங்கள் எகிப்துக்கு திரும்புவதில்லை. அவர்கள் அந்த 5 விதமான பாவங்களை எனக்கு விரோதமாக, என் தாசனுக்கு விரோதமாக இனி அவர்கள் செய்ய போவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை அவர் விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ அடிமைத்தனத்தில் உங்களை விடுவித்தவர் இன்றைக்கு மாந்திரிக அடிமைத்தனத்திலிருந்தும் அவர் உங்கள் இருதயங்களை விடுவிக்க போகிறார், உங்கள் வாழ்க்கையை விடுவிக்க போகிறார். இனி உங்கள் இருதயங்கள் பாவங்களுக்கு திரும்புவது இல்லை, இனி நீங்கள் விழுந்து போவது இல்லை, இனி நீங்கள் அந்த பாவத்தினாலே வஞ்சிக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்கள் நடுவிலே தங்கி இருக்கிறவர். அவர் உங்கள் நடுவிலே இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறவர். இன்றைக்கு உங்களை அவர் விடுவிக்க போகிறார். உங்கள் நடுவே வந்து வாசம் பண்ணி உங்களை சந்திக்க போகிறார். ஆமென். இனி உங்கள் இருதயங்கள் பாவத்துக்கு திரும்புவது இல்லை. ஆமென். இனி உங்கள் இருதயங்கள் விட்டு வந்த பாவத்துக்கு திரும்புவது இல்லை. இன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து, மாந்திரீக அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சிலரை கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை விடுவிக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு விடுதலையை தர வேண்டும். நான் மறுபடியும் அந்த விட்டு வந்த பாவத்துக்கே நான் விழுந்து விடுகிறேன். மறுபடியும் என் இருதயம் அந்த விட்டு வந்த பாவத்துக்கே போய்விடுகிறது. ஏதோ ஒரு ஆவியினால் நான் இழுக்கப்படுகிறேன். ஏதோ ஒரு ஆவியினால் நான் வஞ்சிக்கப்படுகிறேன். என்னை அறியாமலே என் இருதயம் அந்த பாவத்துக்கு திரும்பி விடுகிறது. என்னை அறியாமலே என்னுடைய எண்ணங்கள், சிந்தைகள் அந்த பாவத்துக்கு திரும்பி விடுகிறது. நான் தனித்து இருக்கும் பொழுது, எங்கேயாவது வெளியே செல்லும் பொழுது, என்னை நான் பார்க்கும் பொழுது, என்னை அறியாமலே என் இருதயம் அந்த பாவத்துக்கு சென்று விடுகிறது. நான் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலையிலே, விழுந்து போன ஒரு நிலையிலே என் வாழ்க்கை, என் ஜீவியம் காணப்படுகிறது. விழுந்து போன உன் வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை உன் கரத்தை பிரித்து தூக்கி விட விரும்புகிறார். இதோ இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அந்த மாந்திரீக அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட போகிறாய். கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இறங்கி இருக்கிறார், வல்லமையா இறங்கி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய், நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய், ஓ ஆமென், பரம கானானாகிய அந்த பரலோகத்தை நோக்கி ஒரு பரிசுத்த ஒரு பயணம் செய்கிறவர்களாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களே காலேபை யோசுவாவை தவிர ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இருதயம் எகிப்துக்கு திரும்பினதினால, இருதயம் விட்டு வந்த பாவத்துக்கு திரும்பினதினால கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், என் ஜனங்களை நான் பத்திரமாய், ஆமென், கொண்டு போய் அந்த பரம கானானாகிய நான் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு இன்றைக்கு என் ஜனங்களை நான் விடுவிக்க போறேன். ஹல்லேலூயா. என் ஜனங்களை நான் விடுதலையாக்க போறேன். அந்த மாந்திரீக அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய், சுயாதீனம் உள்ளவர்களாய், சுதந்திரவாளிகளாய் அந்த கானானுக்குள்ளே, பரலோகத்திற்குள்ளே என் ஜனங்களை நான் பிரவேசிக்க செய்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும் ஐயா. பாவ அடிமைத்தனத்தின் எங்களை விடுவித்தவரே, மாந்திரிக அடிமைத்தனத்தின் எங்களை விடுதலையாக்குங்க. இனி நாங்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. எங்கள் இருதயங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. எங்கள் இருதயங்கள் மறுபடியும் விட்டு வந்த பாவத்துக்கு திரும்பக்கூடாது. எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களை விடுவியும் ஆண்டவரே, எங்களை விடுவியும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே வந்து நீர் வாசம் பண்ணி எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சிலரை இப்பொழுது விடுவித்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது.
ஒரு பரிசுத்த நெருப்பு உங்கள் வாழ்க்கையில பற்றி எரிய போகிறது. உங்களை கர்த்தர் அந்த அடிமை தளத்தில் விடுவிக்க போகிறார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா? ஆமென், ஆமென். எந்த இரத்த சம்பந்தப்பட்ட உங்கள் முன்னோர்கள் எந்த மாந்திரிகத்துக்கு அடிமைகளாக இருந்தார்களோ அந்த இரத்த சம்பந்தப்பட்ட அந்த மாந்திரிக அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த ஆவியில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை விடுவிப்பேன், என் ஜனங்களை விடுதலையாக்குவேன். பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியை. சந்தானா ரீகாமா லீபா ராமா சங்காபா ராமா லீபோ ராபோ சந்தோமே லீபே ரே சங்கா தரகமா லீபோ ரீபோ சந்தோ லீதா ரிஷாந்தினா காபா. ஆவியானவர் ஒரு காரியத்தை பேச சொல்லுகிறான். இந்த மாந்திரிக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு சில ஜனங்களாலே ஊழியங்களும் சில வேளையிலே கட்டப்படுமா, அதுவும் அடிமைப்படுத்தப்படுமா? எஸ், ஹோலி ஸ்பிரிட், ஆமென். ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் ஆவியினாலே, நான் உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினாலே அவர்களை நீ அறிந்து கொண்டு அவர்களுக்காய் திறப்பில் நின்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும் பொழுது, ஆமென், ஊழியங்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அதுவும் கடந்து செல்லும். ஃப்ளோவா போயிட்டே இருக்குமா, எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாதான். பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென். சதோன் மே ரேசந்தனே லீபோ ரஷங்கதோரினேமா ஓ ரிதேனோ சந்தோ ராக்காமா. ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, மாந்திரிக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள். இரண்டாவதாக, மாந்திரிக ஆவியினால், ஆமென், ஒரு சில வேளையில ஊழியங்கள் பாதிக்கப்படும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் போராட வேண்டும், உபவாசத்தில் இருக்க வேண்டும், அந்த ஆவிகளோடு நாம் போராட வேண்டும், ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆமென், எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் உறவினர்களை குறித்தும் கூட நீங்க அப்படியே யோசிக்கணும். உங்க கணவன் சைடோ இல்லை உங்க சைடோ அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உங்கள் மைண்டை ப்ராட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிலாம் கொஞ்சம் அப்படியே பறந்து விரிந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அது யாராவது ஒரு நபர் இருப்பாங்க. ஆமாம், யாராவது ஒரு நபர் இருப்பாங்க. ஒன்று, அந்த சந்ததியிலே நீங்கள் வந்தபடியினாலே நீங்கள் அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அப்படிப்பட்ட நபர்களை குறித்து நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கூப்பிட்டா பேசுங்க, போங்க வாங்க. அவர்கள் வீடுகளிலே சாப்பிடுவதோ ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்க குடிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அது உங்களை மறுபடியும் விட்டு வந்த பாவத்துக்கு நீங்கள் மறுபடியும் செய்யும்படி ஏதோ ஒன்று உங்கள் இருதயங்களை வஞ்சிக்க செய்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்யக்கூடியதா இருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இத்தோடு நான் முடிக்கிறேன். தேவன் நல்லவராய் இருக்கிறார்.